ஜெய்பின் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து அமர்ந்துள்ள என் இனமான பெரியோர்களே, தாய்மார்களே, மக்கள் புரட்சி கழகத்தின் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெய்பின் கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, தமிழகத்திலே ஜூலை 5ஆம் நாள் ஒரு கருப்பு தினமாக இங்கே தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க பேசப்பட்ட பதறப்பட்ட ஒரு செய்தி இங்கே தமிழகத்தில் நடந்தேறியது. அது எந்த செய்தி என்று சொன்னால், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் கே ஆம்சாங் அவர்களின் படுகொலைதான். அந்த படுகொலை என்பது எதற்காக நடைபெற்றது, இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள், யாரெல்லாம் சதி செய்து இந்த படுகொலையை நடத்தியிருக்கிறார்கள் என்று ஊரறிந்த உண்மையாக இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் தலைவர், அவர் செய்த குற்றங்கள் என்ன, அவர் செய்த போரியான வேலைகள் என்ன, இதெல்லாம் காவல்துறை சொல்ல முடியுமா? இல்லை இப்ப இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பது அது சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்னால், திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் பட்டியலின மக்களை போலியான என்கவுண்டர் மோதலில் சுட்டு வீழ்த்துவதும், சமுதாய போராளிகளை காவலில் எடுத்து அவர்களை அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்வதும் தொடர்ந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் வழியே தான் அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலையும் நடந்தேறியது. ஆம்சாங் அண்ணன் என்பவர் சென்னையில், தமிழ்நாட்டின் தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையில் அவர் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து போராடி பட்டியலின மக்களை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டும், கல்வியில் முன்னுக்கு வர வேண்டும், வேலை வாய்ப்பில் முன்னுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். இங்கே தமிழகத்தில் எண்ணற்ற பட்டியலின கட்சி இருந்தாலும் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு, சமுதாயம் தான் என் உயிர் மூச்சு, சமுதாயம் தான் என் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காகவே உழைத்து இந்த மக்களுக்காக சாவேன் என்று அதன் பணியிலே பயணித்த ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு தலைவர். அவருடைய படுகொலை என்பது இங்கே யாரெல்லாம் அதில் பயணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தவர்களும், பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட்டு சதி செய்து அண்ணன் அவர்களை வீட்டின் வாசலிலே வைத்து கூலிப்படையை ஏவி அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு வெட்கக்கேடு இல்லையா? இது ஒரு கேவலமான செயல் இல்லையா? இந்த செயலெல்லாம் பொறுத்து கொண்டு இங்கே அமர்ந்திருப்பவர் வேடிக்கை பார்க்கிற தலைவர் இல்லை. சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்காக நம் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், அதற்காக நாங்கள் இங்கே முன்னெடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்கள் சுமார் 25 ஆண்டுகளமாக இந்த பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற போராளிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையும் இப்படிப்பட்ட கொலைதான் தீர்வு என்று சொன்னால், இந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தலைவர்கள் இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி கேவலமான ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக யார் குற்றவாளி என்று தெரிந்தும் அவர்களுக்கு அடையாளம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இங்கே தலைமறைவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை விட கேவலமான செய்தி எதுவாக இருக்கும்? ஒரு பட்டியலின தலைவருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் மற்றவருக்கு யாருக்கும் இந்த நிலைமை வராதா? அப்போ இந்த கொலைக்கு எல்லாம் மேலோட்டமாக ஆதரவு இது சொல்றாங்க, கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அது இல்ல பிரச்சனை. யார் உண்மை குற்றவாளி என்று கண்டுபிடிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு சிபிஐ விசாரணை வேணாம்,
தமிழ்நாட்டு போலீஸை இந்த இதை கண்டுபிடிச்சிடுவாங்க, கொலையை கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த இப்போ 20 நடவா கண்டுபிடிக்குது. ஒருத்தன் கொலையை செய்துட்டு 8 பேர் போய் சரண்டர் ஆகுறான். 8 பேர் சரண்டர் ஆகிட்டு அதில் ஒருத்தர் திருவங்கடம் என்பத போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு சாவடிக்குது. இது எந்த விதத்தில் நியாயம்? தானாக முன் வந்து அவன் சரண்டர் ஆகிறான் என்று சொன்னால் அவனை என்கவுண்டர் என்று போலியான என்கவுண்டர் என்று சொல்லி சாகடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த கொலையில் பலவிதமான உண்மைகளாக வெளியே வந்து கொண்டிருக்கு. அந்த நாளடைவில் உண்மையிலேயே எங்கள் தலைவர் அண்ணன் மாப்பா வரைக்கும் அவர்கள் இதுக்கு உண்டான அழுத்தமான ஒரு பதிவை செய்து அந்த கொலைக்கு ஒரு நீதி விசாரணை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நடத்த வேண்டும். இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது செய்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தான் இங்கே மக்கள் புரட்சி கழகம் முன்னெடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே பட்டியலின மக்கள் ஓட்டுக்கு மட்டும் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகள் தேவைகிறது. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பட்டியலின மக்களுடைய வாக்கு வங்கி தேவைப்படுகிறது. ஆனால் பட்டியலின மக்களுக்காக ஒரு அடக்குமுறையோ ஒரு கொலையோ நடக்குது என்று சொன்னால் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இதை பெருசாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஏனென்று சொன்னால் பட்டியலின மக்கள் தானே, பட்டியலின மக்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு ஏவலம், ஒரு கேடுகட்ட புத்தி. அதனால தான் இந்த மாதிரி படுகொலைக்கு இவங்க ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. இந்த ஆதரவெல்லாம் 2026 தான் உங்களுக்கு. 2026 தமிழ்நாட்டை மக்கள் புரட்சிக்காரங்க ஆட்சி ஆள அது உண்மை. அதுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். எங்கள் மக்களை வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் மழுப்புறாங்க. அது மழுப்பு அவனுடைய தேவை அது. அதனால் மழுப்பு தான் செய்வான். அதுக்காக நாங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம். மக்கள் புரட்சிக்காரங்க உயிரோடு இருக்கிற வரை இந்த மக்களுக்கு பாதுகாப்பு என கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.